10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வரைபடங்கள் பயிற்சி 3.15ல வினாயன் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை X. 2 பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பங்கேற்பாளரின் தொகை ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கிடைக்கும்னா 180 ரூபாய் கிடைக்கும். அதே 4 பேர் பங்கேற்றாங்கன்னா அதை பிரிச்சிருவாங்க இல்லையா, அது 4 பேருக்கு பிரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 90 ரூபாய் கிடைக்கும். 6 பேர் பங்கேற்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 60 ரூபாய். 8 பேர் பங்கேற்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 45 ரூபாய். 10 பேர் பங்கேற்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 36 ரூபாய் கிடைக்கும். விகித சம மாறல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இது நேர்மாறலா எதிர்மாறலா? X அதிகரிக்கும் போது Y குறையுது இல்லையா, அதனால இது என்ன மாறல்? எதிர்மாறல். கேள்வி, விகித சம மாறிலியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, 2ஐயும் 180 பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 180 360, 4 90 360, 6 60 360, 8 45 360, 10 36 360. அதனால விகித சம மாறிலி என்ன? K சமம் 360. அடுத்து பாருங்க, மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெறும் பரிசு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பரிசு தொகை அப்படின்னா என்ன செய்யணும்? நாம இந்த விகித சம மாறிலி 360 இருக்கு இல்லையா, அத எத்தனை பேர் பங்கேற்றாங்க? 12 பேர். அதால வகுத்துறணும். வகுத்தீங்கன்னா ஒரு 12 12 3 12 36 0. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும்? 30 ரூபாய் கிடைக்கும். இப்ப நாம இதுக்கான வரைபடம் வரைவோம். இது கிராஃப். X அச்சு, இங்க X போட்டுக்கணும், இங்க X dash போட்டுக்கணும். Y அச்சு, இங்க Y போட்டுக்கணும், இங்க Y dash போட்டுக்கணும். அட்டவணை அவங்களே கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல இருந்து நாம புள்ளிகள் எழுதிக்கலாம். புள்ளிகள் 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36. கொடுக்கப்பட்ட அட்டவணையில இருக்கிற எண்களை நாம புள்ளிகளா எழுதிக்கிட்டோம். இத நாம வரைபடத்துல குறிக்கணும். புள்ளிகள் X அச்சுல 2ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இருக்கு அப்படின்னா X அச்சுக்கு 1 2 போட்டுக்கலாம். Y அச்சுக்கு பாருங்க 36ல இருந்து 180 வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன போடலாம்? 10 10 போட்டுக்கலாம் Y அச்சுக்கு. பாருங்க, 10 20 போட்டிருக்கோம். எனக்கு 100 வரைக்கும் தான் நம்பர் போட முடியுது. நீங்க மேல வரைக்கும் போட்டு 180 வரைக்கும் குறிச்சுக்கலாம். குறிச்சிட்டு 2, 180ங்கிற புள்ளிய நீங்க 2ல இருந்து நேரா மேல 180க்கு நேரா சைடுல குறிச்சுக்கலாம். அடுத்து 4, 90 நான் இங்க குறிக்கிறேன். 4, 90 X அச்சுல 4, அதுல இருந்து மேல 90ல இருந்து சைடுல இந்த இடத்துல 4, 90. அடுத்த புள்ளி 6, 60 X அச்சுல 6 நேரா மேல, Y அச்சுல 60. புள்ளி இந்த இடத்துல இருக்கும். 6, 60. அடுத்த புள்ளி 8, 45. 8ங்க இருக்கு, 8ல இருந்து நேரா மேல. 45ங்கிறது 40க்கு 50க்கு நடுவுல ஒரு கோடு இருக்கு பாருங்க, கொஞ்சம் டார்க்கா இந்த கோடு. புள்ளி எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 8, 45. அடுத்த புள்ளி 10, 36. 10 இங்க இருக்கு, 36 எங்க இருக்கும்னா 35க்கு அடுத்து இருக்கும் இல்லையா, 36. ஒரு கோடம் 1 குறிக்குது, அதனால 10, 36 இங்க இருக்கும். 10, 36. இப்ப எல்லா புள்ளிகளையும் இணைத்து ஒரு வளைவரை வரைவோம்.
இது மாதிரி வளைவரை இருக்கும். இப்ப நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு விடை அளிப்போம். முதல் கேள்வி விகித சம மாறிலியை காண்க, அதுக்கு நம்ம விடை அளிச்சிட்டோம். 2வது கேள்வி மேற்காண் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பங்கேற்பாளர்கள்ல 12 இல்லையா. எக்ஸ் அச்சுல நாம பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைய குறிச்சிருக்கோம். ஒய் அச்சுல நாம ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் தொகைய குறிச்சிருக்கோம். அப்ப இங்க நம்ம போட்டிருக்கிறது தொகை, தொகை ரூபாயில. சரிங்களா. இப்ப 12 பங்கேற்பாளர்களுக்கு என்ன தொகை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 12ல இருந்து நேரா மேல போய் நம்ம வளைவரை எங்க தொடுறோமோ அங்க இருந்து திரும்புவோம் இல்லையா. அப்படின்னா நம்ம வளைவரையை நாம தொடணும் இல்லையா. வளைவரை எங்க வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பாருங்க நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப 12ல இருந்து நேரா மேல் நோக்கி ஒரு கோடு வரைய போறோம். அது நம்ம வளைவரையை எங்க தொடுதோ அங்க நம்ம நிறுத்திக்கிறோம். அந்த இடத்துல இருந்து இடது பக்கம் நோக்கி ஒரு கோடு வரைகிறோம். அது ஒய் அச்சை தொடுற புள்ளி 30. இதுதான் நமக்கான விடையா இருக்கும். அப்படி வரைஞ்ச கோட்டு துண்டு ஒய் அச்சை எங்க தொடுதுன்னு பாக்குறோம். 30ல தொடுது. அதனால பங்கேற்பாளர்கள் 12 பேரா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகை கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் 30 ரூபாய் கிடைக்கும். எல்லா கிராஃபுக்குமே கண்டிப்பா என்ன செய்யணும்? அளவு திட்டம் எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம்ங்கிறது எல்லா கிராஃபுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து எக்ஸ் அச்சுல ஒன்னொன்னா கூட்டி எழுதிருக்கோம் இல்லையா. அதனால இங்க என்ன போடணும்? 1 அலகு. ஒய் அச்சுல 10 10ஆ கூட்டி எழுதிருக்கோம். அதனால இங்க என்ன போடுவீங்க? 10 அலகுகள். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை பார்க்கலாம். கொடுத்திருக்க கணக்குல இருந்து நாம புள்ளிகள் எழுதியிருக்கோம். கணக்குல எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறையுது. அதனால இது எதிர்மாறல். விகித சம மாறிலி எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இத பெருக்குனீங்கன்னா எல்லாத்த பெருக்கினாலும் உங்களுக்கு 360 தான் வரும். அதனால 360ங்கிறது விகித சம மாறிலின்னு போட்டிருக்கோம். அடுத்து இந்த கேள்விக்கு விட எப்படி எழுதணும்னா, 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை வேணும்னா 360 12ஆல வகுத்து 30ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா. 2 வினாவுக்கு நாம விடை எழுதிட்டோம். அடுத்து நாம கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வரையும் போது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டுக்கிட்டோம். இதுல எக்ஸ் அச்சுல 1 2 3 போட்டுக்கிட்டோம். ஒய் அச்சுல ஏன் 10 10ஆ போட்டிருக்கோம்னா, நமக்கு மேக்சிமம் 180 தேவைப்படுது. 180 10 10ஆ போட்டாவே ஒய் அச்சுல வந்துடும். அதனால 10 10ஆ போட்டிருக்கோம். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை குறிச்சு வளைவரை வரைஞ்சுக்கிட்டு நமக்கு கேள்வி என்னன்னா, 12 பங்கேற்பாளர்கள் 12 பேர்னா தொகை எவ்வளவு? அதனால பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையில 12ல இருந்து நேரா மேல போய் அது நம்ம வளைவரை எங்க முட்டுதோ அங்க இருந்து இடது பக்கம் வந்து அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஒவ்வொருவரும் பெரும் தொகை 30 ரூபாய் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம். அளவு திட்டம் எல்லா கிராஃபுக்கும் அளவு திட்டம் கண்டிப்பா எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் எல்லா கிராஃபுக்கும் ஒண்ணுதான். அந்த வலது பக்கம் எழுதுறத மட்டும்தான் நாம எப்படி போட்டிருக்கோங்கிறத வச்சு எழுதுவோம். இங்க 1 1ஆ கூட்டி போட்டிருக்கனால 1 அலகு, இங்க 10 10ஆ கூட்டி போட்டிருக்கனால 10 அலகுகள். நன்றி மாணவர்களே.